சேர்மன் அவங்களும் இதே தொழிலாளர்கள் நிற்கிற அதே லைன்ல நின்று அவங்களுக்கான உணவையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்ததுதான் நானும் சேர்மன் அவர்களுக்கு பின்னால நின்று அதே உணவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுல ஆச்சரியத்துக்குரிய விஷயம் இன்னொன்று ஆட் பண்ணாங்க. இந்த நடைமுறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. இந்த கேண்டீனுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கும் இதே உணவு தான், இதே தொழிலாளர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடு தான் சேர்மேனுக்கும், அதே சாப்பாடு தான் கெஸ்ட்டுக்கும். இதுல எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, இதுல எந்த விதமான மாற்றம் இருக்காது, அதே வகையான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. நீங்கள் பிஸ்னஸை தாண்டி இப்போ கல்வி ஆகட்டும், இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து இன்க்ளூசிவாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. தாண்டி வெளியே போக வேண்டிய தேவை இல்லைங்க போன்ற விஷயங்கள் வசதியில் பண்ணி கொடுத்துருங்க. இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு சுய தேவைகள் அப்படிங்கறத பூர்த்தி பண்ணிட்டோம்னா தான் அவன் நிம்மதியா வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும். அப்பதான் ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு வேணுங்கிறத அவங்க பார்த்துருவாங்க. ஓகே, இதுதான் நம்ம பாலிசிங்க. ஓகே, இதே கேபிஆர்ல நோட் பண்ண வேண்டிய அதே நேரத்தில் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் வேஸ்டா நாம குப்பையில போடக்கூடிய அந்த அளவு இருக்குல்ல, அது எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு கேபிஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளோ வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் மட்டும் தெரியக்கூடாது, சாப்பிட்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு அதை போர்டில் எழுதி வைக்கிற வழக்கமும் அவங்க கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தட்டிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் நாம தேவையில்லைன்னு நினைக்கிற சில காய்கறிகள், இப்படி சில விஷயங்கள் நம்ம தட்டில் இருக்கும். அதை எல்லாமே நாம ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி குப்பையில கொட்டுறோம்ல, இது எல்லாத்தையுமே தான் மொத்தமாக கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க, எடை போட்டு வைக்கிறாங்க. இந்த எடையெல்லாம் தான் இந்த போர்டில் எழுதி வைக்கிறாங்க. 5000 பேர் 10,000 பேர் சாப்பிடும் இடத்துல இத்தனை கிலோ தான் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்ட இருந்தாலும், இதே பொழுது உணவு கிடைக்காமல் எத்தனை உயிரினங்கள் இதே பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதும் கொஞ்சம் நிழலா தான் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் பிசினஸ்க்கான ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அல்லது தொழில் அப்படின்னா என்ன, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நமக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டிங்க, அதுக்கப்புறம் தான் பிசினஸ். ரெண்டும் வேணும். ஓகே, பிசினஸும் வேணும், ஹியூமனிட்டி பார்க்கணும். ஓகே, இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல, ரெண்டும் வேணும். ரெண்டும் மிங்கிள் ஆனா தான் ஒரு நல்ல தொழில் நடக்கும். இன்னைக்கு தேதிக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹியூமனிட்டி தொழில் ரெண்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும், இதெல்லாம் பார்த்தா நான் தொழில் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க இருக்குதானே செய்றாங்க. அது அவங்க தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. நீங்க பாருங்க, ஹியூமனிட்டி பார்க்காத பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் அந்த டைம்ல இருக்கிற மாதிரி இருக்கு, மற்ற டைம் ரெகுலரா வராது.